லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஃபார் ஆஃப் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் வந்து அரே, ஸ்ட்ரிங்கு, ஃபங்க்ஷன், ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டையும் நம்ம ஐட்ரேட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண முடியாது, ஐட்ரேட் பண்ண முடியாது ஃபார் ஆஃப் லூப்பில். ஏன்னா அது ஒரு ஐட்ரேட்டராக இல்லைன்னு சொல்லிச்சு. ஓகேவா. ஸோ அதுக்காக தான் வந்து ஆப்ஜெக்ட்டை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃபாரின் லூப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியா. ஸோ ஃபாரின் லூப்னு ஒரு தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு லெட் person1 இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாபீஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துக்கிறேன். ஹாபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிட்ட இதில் ஒரு 3 வேலையை நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சுப்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கீ வச்சுட்டு இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 5. ஓகேவா. சிப்ளிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு அரே நான் கொடுத்துக்கிறேன். சரியா. சிப்ளிங்ஸில் வந்து சும்மா எக்ஸாம்பிள் வந்து A B C. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இன்னொரு நெஸ்டட் ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு அரேவை நீங்கள் வேல்யூவாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஆப்ஜெக்டோட இன்ட்ரோலையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மெத்தடை நம்ம பாஸ் பண்ணியிருப்போம் ஆப்ஜெக்ட்குள்ளே. மெத்தடுன்றது வேறு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வேல்யூவாக பாஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அதில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணியிருப்பேன். பட் இதில் நீங்கள் டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனே அப்படியே பாஸ் பண்ணிடுவோம். ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வாக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக அந்த நேமை மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அப்படியே பேரண்ட்ஸ் டேட்டா கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு மெத்தடை பாஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபங்க்ஷன் சொல்ல இல்லை மெத்தட்னு சொல்லிக்கலாம். இதை இப்போ ஐட்ரேட் பண்ணலாமா. ஸோ ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா லெட் கீ இன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீயை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீன்றது எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி, யூசர் நேம், ஹாபீஸ், இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ், வாக், இதெல்லாம் வந்து இதை பாயிண்ட் பண்ணணும். சரியா. அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ன்றது எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த பர்சன் ஒன்ற ஆப்ஜெக்ட் இருக்கா, ஸோ இதுதான் பாயிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்சன் ஒன்னை தான் நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பர்சன் ஒன்னை கால் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த கீன்றது என்ன அப்படின்னா அது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நான் கன்சோல் பண்ண அப்படின்னா யூசர் நேம், ஹாபீஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், வாக். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீ மட்டும் வருது. கரெக்டாக இந்த கீ மட்டும் தானே வருது. அதுக்குள்ளே இருக்க வேல்யூ வேணுன்னா நீங்கள் எப்படி ஐட்ரேட் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம்னு இருக்குது, ஹாபீஸ் இருக்குது, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்குது, வாக் இருக்குது. ஓகேவா. யூசர் நேம், ஹாபீஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், வாக். நாமளாக வந்து ஒரு அரேவை எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸை கால் பண்ணிவிட்டு அரே லிட்டரலுக்குள்ளே அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை பாஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் person1 ஆஃப் அரே லிட்டரல் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அந்த கீயை நீங்கள் கால் பண்ணணும். ஓகே, அங்கே நார்மல் அரேயில் இண்டெக்ஸு, இங்கே வந்து கீன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போது கேசவன் இருக்குது, அதே மாதிரி கிரிக்கெட்டர், வீடியோ மேக்கர், எடிட்டர், அதே மாதிரி டோட்டல் மெம்பர்ஸ் 5, சிப்ளிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதே மாதிரி ஃபங்க்ஷன் கால். ஓகே, இது கால் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் இந்த person1 ஆஃப் கீன்னு கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் கீ இருக்குல்ல, ஸோ கீன்னு சொல்லலாம் இல்லை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இந்த கீழே என்ன வேல்யூ அசைனாக இருக்கோ அது எனக்கு என்ன உங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு K7, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூ அக்சஸ் பண்ணுவாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் லூப்பில் ஆப்ஜெக்ட் மெயினாக அந்த ஃபாரின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் ஃபார் ஆஃப் லூப்பில் வந்து நம்ம அரே ஸ்ட்ரிங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அரே ஸ்ட்ரிங்கில் ஐட்ரேட் பண்ணோம்ல, சேம் அதுவும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபாரின் லூப்லேயே வந்து அரே ஸ்ட்ரிங்கை என்னால் ஐட்ரேட் பண்ண முடியும். அது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஃபஸ்ட் வந்து ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அரேயில் பார்த்தீங்கன்னா 140, 150 சேம் அதே தான். ஃபார் லெட் கீனே வச்சுக்கலாம், கீ இன் அரே எதை நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா கீன்றது வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுவே ஆப்ஜெக்ட்ன்றதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டில் கீனே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கரெக்டாக எனக்கு கீனே தனியாகவே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதில் அந்த ஆப்ஜெக்ட்டில் கீயை ரிட்டர்ன் பண்ணணும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீ நான் கொடுத்தேன் அப்படின்னா இண்டெக்ஸாக பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா. ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா
இண்டெக்ஸ் மொத்தம் 4 வேல்யூ இருக்கா 4 வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூட இண்டெக்ஸ் என்ன 0 1 2 3 4 ஓகேவா ஏன்னா இந்த அரேயில் வந்து ஒவ்வொரு வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் இதுவே ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூ அக்சஸ் பண்ணுறது கீ ஓகேவா அந்த ப்ராப்பர்ட்டி டாட் வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ வரும் அதே மாதிரி தான் அரேலையும் வந்து கீன்றது என்ன அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் தான் கீன்னு சொல்லுவாங்க இப்போது இதுக்குள்ளே இருக்க வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த ரெஃபரன்ஸை கால் பண்ணிவிட்டு அரே லிட்டரில் இந்த கீன்றது இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது கரெக்டாக அதனால இந்த கீ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் கீ இங்கே பாஸ் பண்ணிக்கலாம் கீ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா 120 130 140 150 ஓகே அரே வந்து இப்படி தான் ஃபாரின் லூப்லேயும் அக்சஸ் பண்ணுவாங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எக்மாஸ்கிரிப்ட் அதே ஃபார் லூப்பில் let key in the object str என்ற அந்த ஆப்ஜெக்ட் சரியா இதில் பார்த்தீங்கன்னா லாகில் பார்த்தீங்கன்னா அந்த கீயை நான் கால் பண்ணிக்கிறேன் ஸோ இது கூட நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம் கீ கூட 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த கீ வந்து என்ன வேல்யூ கொடுக்குதோ அது கூட வந்து 1 ஆட் ஆக போகுது இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுறேன் 0111 அதே மாதிரி 101 இருக்கா ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 11 கேரக்டர்ஸ் இருக்குது ஓகேவா ஏன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 10ல் முடியுது அதனால தான் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் வந்து எனக்கு கீ இது எல்லாமே என்ன ஸ்ட்ரிங்காக கிடைக்கும் ஓகேவா ஸ்ட்ரிங்கு கூட ஒரு 1 வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இதில் ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணும் கரெக்டாக இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு நார்மலாக இண்டெக்ஸோட சேர்த்து 1 ஆக போகுது பட் இங்கே இந்த கேரக்டர் வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் எஸ்டிஆரை கால் பண்ணிவிட்டு சேம் அரே லிட்டரல் கால் பண்ணிவிட்டு கீயை கால் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ கீ கால் பண்ணிங்க அப்படின்னா E1 C1 M1 A1 ஸ்பேஸ் 1 இந்த ஸ்பேஸ் 1 ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே ஒரு ஸ்பேஸையும் ஒரு கேரக்டர் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால் அது ஒரு ஐட்ரேட் பண்ணும்போது அது ஒரு கேரக்டர் தான் கன்சிடர் பண்ணணும் சரியா பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபைனலாக வந்து டீன்றது லாஸ்ட் கேரக்டர் ஸோ T1 வந்துருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபாரின் லூப்பில் ஸ்ட்ரிங்கையும் நான் ஐட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் வந்து இந்த 3 எபிசோட்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த 3 பார்ட்டில் பார்த்தது தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி ஐடென்ட் பண்ணுறது அரேவாக இருக்கட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஸ்ட்ரிங்கு ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபார் ஆஃப் வச்சு ஐடென்ட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வர போகிற எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னா என்ன ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு பார்க்கலாம்